கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா அவர்களை தூற்றற்றும் போற்றுவோர் போற்றற்றும் யானை தன் தலையிலே மண்ணள்ளி கொட்டி கொள்ளுமா? அது சிவன் பூசையில கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை. அவற்றையெல்லாம் செய்வது யார்? அந்த மாதிரி நாய்களுக்கு அதாவது நோய் ஒன்று இருக்கு. அந்த நோய்க்கு மருந்து இல்லையா? இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட. அது தொடர்பாக நான் அலட்டிக் கொள்ள போவதில்லை. நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்து யார்? இரவு முழுவதும் தூங்கி முழித்தவன் போன்று திட்டமிட்ட ரீதியில தமிழன் என்ற காரணத்துக்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ராஜீவன் அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை என்னவென்றால் யானை தன் தலையிலே மண்ணள்ளி கொட்டி கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறுபிதனமான பிரேரணை. என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது. அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது. நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே 1500 பிரிகாபலின் ட்ரக் 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுகளில் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்டது. கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமாக உள்ள அமைச்சர் இல்லை, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவில்லை. இன்னொரு முக்கியமான விடயம், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது. ஆனால் என்ன நடக்கின்றால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா அவர்களை அவருடைய மேலுயர்ச்சியை தடுக்காமல் உங்களுடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவி உயர்வை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கு வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல். அது தவிர வடக்கு கிழக்கின்ற நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள். வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை. அவற்றையெல்லாம் செய்வது யார்? அவற்றையெல்லாம் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர், அதாவது சிஐடியினுடைய உறுப்பினர். ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை, அதே படை தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவிக்குள்ளால் கொண்டு வரப்பட்டு ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறது. அதை தவிர ஜாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு இருக்கிறார், ஜிஏ பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட. அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதல் கதை போல் நேரம் கிடைக்கும் போது, அது தவிர வல்வெட்டு துறையிலே பெரிய வாழ்வெட்டு குழு ஒன்றை, அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட் எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பேன் சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார். இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம், ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம். நீங்க ஒரு ஆசிரியர், எங்களுக்கு மிகவும் கேவலமான நிலைமை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன. உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்து யார், திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு தயார். நன்றி, வணக்கம். நான் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா, சாப்பிட்ட பிறகு அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா. அதனால இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவரால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை உண்மையில் நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். உண்மையில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னர் இந்த போதை வஸ்து பிரயோகம், போதை வஸ்து விநியோகம், போதை வஸ்து வியாபாரம் என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது. உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த போதை பொருள் விநியோகம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் யுத்தம் முடிந்த பின்னர் இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகின்றது. நாங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற குறைபாடுகளை சொல்லுகின்றோம். உண்மையில் யுத்தம் முடிந்த பின்னர் உங்களுக்கு தெரிய வேண்டும், ஆவா குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கிரீஸ் மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள், வாழ்வெட்டு நடைபெறுகின்றது. ஆகவே யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை உடைத்து சிதைப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் புதிதாக வந்த அரசாங்கம் என்ற வகையில் போதையற்ற தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம்.
இந்த எண்ணங்களை செயல்பாடாக மாற்ற வேண்டும். நீங்கள் வந்தது குறைந்த காலம். ஆகவே இனி வருகின்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் இந்த போதை என்கின்ற அந்த அரக்கனை அழிப்பதற்குரிய முழுமையான செயற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். கவர்னர் மற்றும் அங்கிருக்கின்ற உயர் அரசு அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் எல்லோரும், போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து இந்த போதை வஸ்தை அழிப்பதற்கு அல்லது முற்றாக களைவதற்கு செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதும் போதையற்ற தேசம் என்பதும் உண்மையான நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே எதுவாக இருந்தாலும் நல்ல விடயங்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம், வரவேற்கின்றோம். ஆகவே வடக்கில் மாத்திரமல்லாமல் கிழக்கிலும் கூட இப்போது போதை வஸ்து விநியோகம் என்பது அதிகரித்து வருகின்றது. கசிப்பு உற்பத்தி அதிகரித்து வருகின்றது. இந்த பார் நிலையங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே போதையற்ற தேசத்தை உருவாக்குவதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் மிகவும் இறுக்கமாக இருந்து இந்த ஒரு விடயத்தை நம்ப வேண்டும். நீங்கள் எல்லா போலீசார், எல்லா ராணுவத்தினர் மீது நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்படியான வேலைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ராணுவத்தினர் மற்றும் போலீசாரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போது தேசபந்து தென்னகோன் தேடப்படுகின்றார். ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் இன்று தேடப்படுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் இப்படியான செயல்பாடுகளை என்பதை உணர்ந்து நிச்சயமாக போதையற்ற தேசம் மற்றது கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற விடயங்களை, எண்ணக்கருக்களை, இந்த கோட்பாடுகளை நீங்கள் நிச்சயமாக செயல்பாடுகளாக மாற்ற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை உரிய மட்டத்தில், உயர்ந்த மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அந்த மாதிரி நாய்களுக்கு அதாவது நோய் ஒன்று இருக்கு. அந்த நோய்க்கு மருந்து இல்லையா? அப்படியாப்பட்ட மருந்தில்லாத ஒரு இது இருக்கு. அதுகளுக்கு மருந்து தேடி கொடுறதுக்கான ஏற்பாடு செய்யணும். இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவரால் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணை உண்மையில் நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். உண்மையில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னர் இந்த போதை வஸ்து பிரயோகம், போதை வஸ்து விநியோகம், போதை வஸ்து வியாபாரம் என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது. உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த போதை பொருள் விநியோகம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் யுத்தம் முடிந்த பின்னர் இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகின்றது. நாங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற குறைபாடுகளை சொல்லுகின்றோம். உண்மையில் யுத்தம் முடிந்த பின்னர் உங்களுக்கு தெரிய வேண்டும், ஆவா குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கிரீஸ் மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள், வாழ்வெட்டு நடைபெறுகின்றது. ஆகவே யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை உடைத்து சிதைப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் புதிதாக வந்த அரசாங்கம் என்ற வகையில் போதையற்ற தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம். இந்த எண்ணங்களை செயல்பாடாக மாற்ற வேண்டும். நீங்கள் வந்தது குறைந்த காலம். ஆகவே இனி வருகின்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் இந்த போதை என்கின்ற அந்த அரக்கனை அழிப்பதற்குரிய முழுமையான செயற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். கவர்னர் மற்றும் அங்கிருக்கின்ற உயர் அரசு அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் எல்லோரும், போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து இந்த போதை வஸ்தை அழிப்பதற்கு அல்லது முற்றாக களைவதற்கு செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதும் போதையற்ற தேசம் என்பதும் உண்மையான நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே எதுவாக இருந்தாலும் நல்ல விடயங்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம், வரவேற்கின்றோம். ஆகவே வடக்கில் மாத்திரமல்லாமல் கிழக்கிலும் கூட இப்போது போதை வஸ்து விநியோகம் என்பது அதிகரித்து வருகின்றது. கசிப்பு உற்பத்தி அதிகரித்து வருகின்றது. இந்த பார் நிலையங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே போதையற்ற தேசத்தை உருவாக்குவதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் மிகவும் இறுக்கமாக இருந்து இந்த ஒரு விடயத்தை நம்ப வேண்டும். நீங்கள் எல்லா போலீசார், எல்லா ராணுவத்தினர் மீது நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்படியான வேலைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ராணுவத்தினர் மற்றும் போலீசாரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போது தேசபந்து தென்னகோன் தேடப்படுகின்றார்.
ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் இன்று தேடப்படுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் இப்படியான செயல்பாடுகளை செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நிச்சயமாக போதையற்ற தேசம் மற்றது கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற விடயங்களை எண்ணக்கருக்களை இந்த கோட்பாடுகளை நீங்கள் நிச்சயமாக செயல்பாடுகளாக மாற்ற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை உரிய மட்டத்தில் உயர்ந்த மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. හරි මට කියන්න දැන් 2021 අපේ DCG මීටින් එකක් තිබ්බා 31 වෙනිදා 2021 මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා 2021 23 වෙනිදා අපේ සභානායකතුමා ලියුමක් දීලා තියෙනවා පොලිසියට මාව අරස් කරන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. එදා දවසේ ඉඳන් අපේ සභානායකතුමා කරන්නේ ඕගොල්ලෝගේ මේ ප්ලෑන් එක තමයි මේවා කරන්නේ. ඒක සම්පූර්ණම වැරදි. මාව අරස් කරන්න පොඩේ ගරු ඇමතුමා කතාව කරගෙන යන්න. கௌரவ உறுப்பினர்களே, இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது. அப்ப நல்ல முறையில் இடம்பெற்று செல்லுகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது, இதில் வந்து அந்த என்னமோ இரவு முழுவதும் தூங்கி முழித்தவன் போன்று அது தொடர்பாக நான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. பேசுகின்ற பொழுது எங்களுக்கு காலையிலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். காலையிலிருந்து அவர் இதில் கலந்து கொள்ளவில்லை. காலையிலிருந்து இருக்கவில்லை. மாலை இப்பொழுதுதான் வந்தார். வந்தவுடன் ஏதோ தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் ஓடி விளையாடுகின்ற விளையாட்டு பிள்ளைகள் அல்ல நாங்கள். பேசிக்கொண்டு ஓடுகின்ற ஒரு போக்கு இருக்குது. ஏனென்றால் காலையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது, இந்த விவாதத்தில் கருத்துக்கள் வருகின்ற பொழுது அந்த கருத்துக்கள் தொடர்பாக எதிர்வினையாற்றிய சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைகளுக்கு பதில் வழங்கினார். அதனால் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த இடத்தில். என்னவென்றால், விசேடமாக நான் இன்றைக்கு இந்த அமைச்சை பொறுப்பேற்று இன்றைக்கு 4 மாதங்கள் தான் ஆகுகின்றது கௌரவ உறுப்பினர் அப்படி. ஆனால் இப்பொழுது இந்த அமைச்சு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை பார்க்கின்ற பொழுது என்னமோ கடந்த காலம் முழுவதும் நாங்கள் தான் இதில் ஆட்சி பீடத்தில் இருந்தது போன்றும், நாங்கள் தான் இந்த மீன்பிடி அமைச்சை செய்தது போன்றும் இவர்களால் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். அதனால் நான் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இவர்கள் என்ன கேடு கட்டு என்னத்தை சத்தம் போட்டாலும் கூட விசேடமாக இன்றைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, அது வடக்கா கிழக்கா தெற்கா என்றல்ல, அதாவது மீனவர்கள் 15 மீனவர்கள் தொடர்பாக மிக ஆழமான தேடலை நாங்கள் செய்து வருகிறோம். கடந்த 4 மாதங்களாக இங்கு இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைச்சை நாங்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது, அதாவது சிஎஃப்சி என்கின்ற சிலோன் பிஷரிஸ் கோர்பரேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரி, நெக்ரா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சீனோர் எடுத்துக்கொண்டாலும் சரி, நோத்னி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களின் கீழ் இயங்குகின்ற, எங்களுடைய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற 6க்கு அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த அனைத்து நிறுவனங்களுடைய செயற்பாடுகளையும் மீளாய்வு செய்து அங்கிருக்கின்ற அதிகாரிகளோடு ஆழ்ந்த உரையாடலை செய்து அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் இந்த மீன்பிடி துறையை, கடல் தொழிலை கட்டியெழுப்புவதற்கான புதிய வேலை திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கோம். அப்ப அந்த வேலை திட்டத்தை தேடுகின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, இந்த நிறுவனங்கள் அனைத்துமே இன்றைக்கு உடைந்து விழுந்து சீரழிந்து போன ஒன்றாகவே இருக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம், இலங்கையை சுற்றி 200 மைல் கடல், விசாலமான கடல் இருக்கின்றது, கடலில் மீன்கள் இருக்கின்றது, ஆனால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மீன் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதற்கே உரிய அமைச்சுக்கள் இருந்தது, நிறுவனங்கள் இருந்தது. அந்த நிறுவனங்கள் ஊடாக இந்த செயற்பாடுகளை நல்ல முறையில் இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் முன்னெடுத்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது
மிகவும் கவலையாக இருக்கின்றது. பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நிறுவனங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 1000 மில்லியனுக்கு அதிகமாக கடன் பொறியில் சிக்கி கிடக்கின்றது. அந்த மீனவ மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த பாராளுமன்றத்தில் இருந்து வடக்கில் வாழுகின்ற மீனவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். ஏனென்றால் வடக்கில் வாழுகின்ற மீனவர்களோடு மற்றவர்கள் போன்று சும்மா ஓடி விளையாடுகின்ற விளையாட்டு பிள்ளைகள் அல்ல. நாங்கள் அங்கு இருக்கின்ற மக்களோடு மீனவர்களோடு நேரடியாக சென்று வாழ்கின்றவர்கள். அங்கிருக்கின்ற மீனவர்களோடு சென்று ஒன்றாக அவர்களுடைய சாப்பாட்டையா அவர்களுடைய தேநீரையா அருந்தி அவர்களோடு வாழ பழகி இருக்கின்றவர்கள். அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு வடக்கில் வாழுகின்ற மீனவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் நாங்கள் இனக்கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த மீன்பிடித்துறையை கட்டி எழுப்புவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற அடிக்கட்டுமான அந்த அடிக்கட்டுமான வேலைகள் அனைத்தையும் செய்வதற்கு இது எனக்கு போதிய நேரம் இல்லை. இருந்தாலும் படிப்படியாக ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் எங்களுக்கு மயில்ட்டு துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய பாயிண்ட் பீடு துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மன்னாரில் இருக்கின்ற பேசாலை துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவில் இருக்கின்ற துறைமுகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா துறைமுகங்களையும் பேசாலை, அதாவது விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு எல்லோருக்கும் வட்டுவாகல் பாலம் என்பது தொழில் பிடிப்பதற்கு நல்லது ஒரு இடம், நல்லது ஒரு குளம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த இடத்தை புனர் நிர்மாணம் செய்கின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அதாவது உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்க, அவனோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்க, அவனோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, அல்ல உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. சரியா? ஒன்று நான் சொல்லவா, இது எந்த டைம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணா, உட்காருங்க. சரியோ? சரியா? அதனால சபாநாயகர் அவர்களே, अरे पोटे बेंद्रा दांड में कथा ना इरमनी अरे पोटे बेंद्रा दांड में कथा ना इरमनी लानु अद्दाला अरे अने अनवे अंडे ओई तमसे நீல அதாவது அந்த சரியா ගරු මන්ත්‍රීතුමා තප්පර 30ක් කාලයක් ගන්න. තප්පර 30ක් පොයින්ට් වෝට් එකේ තියෙන විනාඩියක්